உபவாசம் இருக்கிறாள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் இருக்கிறார்கள். கர்த்தரை அற்புதத்தை செய்தார். முதலாவது வாழ்க்கையில இந்த உபவாசம் தான் உன்னை எடுப்பிக்கும். அந்த உபவாசம் உனக்கு தாழ்மையை தரும், மன்னிப்பை தரும், ஒருவரை ஒரு ஏற்றுக்கொள்கிற தன்மையை தரும். உன் இருதயம் உடைக்கப்படுகின்ற வேளையில எதிராளி இருதயம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி, அவன் சொல்லுவான், நான் அவனை செத்தாலும் பார்க்க மாட்டேன். எப்படி செத்த நம்ம தான் போய் பார்க்கணும். ஆனா நீ அவனை போய் அவரை அப்பண்ணி அவன் காலை பிடிச்சி, ஏசப்பா காலை பிடிச்சி கழுவினார் என்று நீயே காலை பிடிப்பாய் என்றால், கழுவாய் என்றால், அங்கு உடைய தாழ்மையை காண்பிக்கின்றவர்கள் இன்னும் காலை பிடிக்க சொல்லுவார். தாழ்மை அந்த தாழ்த்துகின்ற வழியில உனக்குள்ளாக எந்த வியாதிகளாக இருந்தாலும், உனக்குள்ளாக எந்த சுத்திகரிக்கப்பட முடியாத காரியங்களாக இருந்தாலும் தேவன் சுத்திகரிக்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே முதலாவது அங்கு மௌனமாயிராதே, உபவாசம் எடு. நீ ராஜ மேன்மையை பெற்றிருக்கிறாய். ராஜா உனக்கு செங்கோலை நீட்டுவார். அவன் சொல்ற நான் செத்தாலும் இஸ்ராயேல், செத்தாலும். இதுதான் தாழ்மை என்பது. இவ்வளவு கேவலமா பேசணும், ஆனா கூட வந்து ஈகிறாங்க. அதுதான் தாழ்மை, அதுதான் ஒப்புரமாகுதல், அதுதான் மன்னிப்பு. அவள் அந்த இடத்திலே அவள் தன்னை தாழ்த்தினபடினாலே இஸ்ரவேல் மக்கள் ரட்சிக்கப்படும்படியான ஒரு வாய்ப்பை அங்கு கர்த்தர் உருவாக்கினார். ஆமான் மொர்தெகாய்க்காக ஏற்படுத்தின அந்த தூக்கு மரம் அவனுக்கே தேவனுடைய பிள்ளைய விரோதிகளுக்காக இங்கே ஜெபிப்பது மாத்திரமல்ல, விரோதிகளுக்காக நீங்கள் அவரை மன்னித்து அரவணைக்கின்ற வழியில தேவன் தம்முடைய காரியங்களை அவர் செய்ய வல்லவரும் நல்லவருமாய் இருக்கின்றார். எனவே முதலாவது விழுந்து போன இஸ்ரவேலை அவர் எடுப்பிக்கின்றார் என்று நாம் தியானித்தோம். இரண்டாவதாக அந்த அந்த பகுதியில நீங்கள் பார்க்கின்ற வழியிலே இந்த வஸ்தியானது ராஜன் அழைத்த வழியில என்ன செய்யல, போகல. அந்த அழைப்பை பெற்றும் போகல. ஆனால் இவளோ எஸ்தரோ அழைக்கவே ராஜா போனான். அது ரெண்டு வித்தியாசம். இங்கு வஸ்தியை ராஜா அழைத்தார், அவள் போகவில்லை. ஆனால் எஸ்தரை ராஜா அழைக்கவில்லை, அவள் போனாள். சரியா தப்பு? தப்பு. அவளுடைய அந்த ஆலோசனை சங்கத்தை சொல்லிருக்காங்க, பாருங்க வஸ்தி நீ கூப்பிட்டீங்க, அவ வரல, எவ்வாறு முந்திரி கொட்ட மாதிரி வந்திருக்கா. சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆமா, ரொம்ப அகங்காரி. பாரு, எனக்கு ஒரு இது வந்துருச்சு சொல்லி 30 நாள் நீ கூப்பிடுறீங்களா, ஏத்தி விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏத்தி விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஏத்தி விடுறவங்க வாயெல்லாம் கட்டணும்னா நீ போறதுக்கு முன்னாலே உபவாசத்தோடு, மன்னிப்போடு, அன்போடு, மறக்கிற சுவாபத்தோடு, ஒப்புரவானதோடு ஆயத்தப்பட்டு கடந்து செல்வாய் என்றால் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ